வெல்கம் டு ஸ்பைசி தமிழா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நாம் இன்னைக்கு ஒரு சூப்பரான ரெசிபி சமைக்க போகிறோம். ஸ்வீட் பொட்டேட்டோ எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஆனால் இந்த குழந்தைங்களை சாப்பிட வைக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். ஆனால் இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா பிளேட்டை ஃபுல்லாக காலி பண்ணிடுவாங்க. வாங்க சமைக்க ஆரம்பிச்சிடலாம். ஸ்வீட் பொட்டேட்டோ தோலை சீவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சிருக்கிறேன். இந்த அளவுக்கு திக்காக கட் பண்ணால் போதும். நீ கட் பண்ணிவிட்டு உடனே தண்ணியில் போட்டுருங்க, இல்லாட்டி கலர் மாறிடும். இப்போ மசாலாவுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். 3 ஸ்பூன் வத்தல் பொடி, 2 ஸ்பூன் மல்லிப்பொடி, 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 ஸ்பூன் ஜீரக பொடி, உப்பு தேவையான அளவு எல்லாம் சேர்த்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வரணும். அப்போ தான் அது மேலே கோட் பண்ணும்போது கரெக்டாக ஒட்டிக்கும். ரொம்ப தண்ணியாக இருந்ததுன்னா உள்ள டிப் பண்ணி எடுக்கிற மாதிரி பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி கோட் ஆகணும். எல்லா சைடும் நல்லா தடவி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் இதை அப்படியே ஊற வச்சிடலாம். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் அதை திருப்பாம அப்படியே வேக விட்டுருங்க. இப்போ ஒரு சைடு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ திருப்பி விட்டுக்கிறேன். இது மாதிரி 2 சைடும் நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் எடுத்துடலாம். இப்போ அதே பாத்திரத்தில் எண்ணெய்லாம் ஊற்ற வேண்டாம். இருக்கிற எண்ணெயிலேயே அந்த கருவேப்பிலை இலையை கொஞ்சம் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை ஆனாலே போதும். இப்போ அந்த ஸ்வீட் பொட்டேட்டோ மேலே இதை தூவி விட்டுடலாம். பார்க்கவே சூப்பராக இருக்குது. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல என்னோட ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.